கோவையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட 40 பேருடைய சமூக வலைதள கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. பிரத்யேக மென்பொருளை பயன்படுத்தி இதுபோன்ற சமூக வலைதள கணக்குகளை கண்காணிக்கக்கூடிய அமைப்பை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. விவரங்களுடைய நிகரானுடைய கோவை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி, விவரம் என்ன? தேவப்பிரியன், கோவை மாநகரில் கடந்த 2022ஆம் ஆண்டு கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றதை அடுத்து அந்த கண்காணிப்பு பணிகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக உளவு பிரிவுகளின் பல்வேறு உளவு பிரிவுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு அவர்களது செயல்பாடுகள் பரிமாறிக்கொள்ளும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனுடைய ஒரு பகுதியாக ஆபரேஷன் ஆக்டோபஸ் என்ற ஒரு திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனுடைய ஒரு பகுதியாக கோவை மாநகரில் 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் கண்காணிப்பு வலயத்துக்குள் அவர்களது சமூக வலைதள கணக்குகள் கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டு அவர்களது பதிவுகள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் விதமாக கருத்துக்களை பதிவிடுவது, அதே போல மத ரீதியான மோதலை ஏற்படுத்தும் விதமாக கருத்துக்களை பதிவிடுவது உள்ளிட்ட பல்வேறு கணக்குகள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் அவற்றில் தற்பொழுது 40 கணக்குகள் தற்பொழுது முடக்கப்பட்டிருக்கிறது. சைபர் கிரைம் மூலமாக அந்த கணக்குகளை முடக்கக்கூடிய பணிகளை கோவை மாநகர காவல்துறையினர் எடுத்திருக்கிறார்கள். இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், ட்விட்டர் உட்பட சமூக வலைதளங்களுக்கு நேரடியாக சைபர் கிரைம் மூலம் இமெயில் அனுப்பி இந்த கணக்குகளானது முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த கணக்குகளில் பல்லாயிரக்கணக்கான நபர்கள் இந்த கணக்குகளை பின்தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் அந்த கணக்குகளில் சர்ச்சைக்குரிய பதிவுகள் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக இந்த பதிவுகள் காரணமாக சமூகத்தில் ஒரு பதட்டமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த கணக்குகளை முடக்க வேண்டும் என கோவை மாநகர காவல்துறையின் சார்பில் இந்த சமூக வலைதளத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த இமெயிலானது அனுப்பப்படுகிறது. இதனுடைய ஒரு பகுதியாக முதல் கட்டமாக தற்பொழுது 40 கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இதுபோன்ற கணக்குகளை முடக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி.